ஸ்க்ரீன் பிளேல மணிரத்னம் எப்பவும் போலவே சொதப்பிட்டாரு. கமலோட ஆக்டிங்கை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சிம்பு கமல் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல மணிரத்னம் சொதப்பிட்டார். ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ரெகுலராக நம்ம எல்லா சீனுமே முன்கூட்டியே நமக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது பக்காவாக கிளைமேக்ஸ் வரைக்குமே தெரிஞ்சிருது. அடுத்து இதுதான். ஸ்க்ரீன் பிளேல ஒரு ஸ்பீடு இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. மணிரத்னம் சொதப்பிட்டார். கமல் சிம்பு நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். மியூசிக்கும் கரெக்டான இடத்துல இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. விண்வெளி நாயகா பாட்டு படத்துலேயே இல்லை. படம் முடிஞ்சோன்னா அந்த பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் கொடுத்துருந்தாவது இல்லை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிருக்கலாம். அதுவும் படத்துல இல்லை அந்த பாட்டு. படம் முடிஞ்சோன்னா அந்த பாட்டை போடுறாங்க. எல்லாமே சொதப்பல். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர போரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. கமல் ஆக்டிங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. திரிஷாலாம் படத்தில் தேவையே இல்லை. திரிஷாவை சம்மந்தம் இல்லாமல் போட்டு கமல் பேர் தான் கெடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. கமல் ஆக்டிங்காக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஆவரேஜ் தான். 10க்கு ரேட்டிங் 5 கொடுக்கலாம். அதுவும் கமலுக்காக. அவருடைய ஒர்க்கை எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேல சொதப்பிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, லோகேஷ் கனகராஜ் கூட கமலை அந்த அளவுக்கு பக்காவாக கொண்டு வந்தாரு. மணிரத்னம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் பிளேல பக்கா சொதப்பல். இல்லை ஸ்க்ரீன் பிளே அவர் இன்னும் பழைய டெம்ப்ளேட்லேயே இருக்காரு. இன்னைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இதே செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ரொம்ப எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ட்ரைலரில் காட்டினதே தான். ட்ரைலரில் காட்டினதை அப்படியே கமல் சிம்பு துரோகம் பண்ணுவார், கமல் போய் கொள்வார். இது முன்கூட்டியே எல்லா சீனுமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. போர் தான். ஆண்டவர்லாம் நடிச்சிருக்கேன், நல்லா ஒர்த்தா இருக்குது. எஸ்டிஆர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கான படம் இது இல்லை. ஆமாம், அவர் வில்லனா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி. அது நமக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா சிம்புவெல்லாம் நம்ம வேற மாநாட்டில் வேற லெவலில் பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி இந்த லெவல் பார்க்க முடியல. மற்றபடி ஆனால் ஆண்டவருக்கோசரம் படம் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னும் 38 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. 38 தான். நீ ரொம்ப யோசிக்கிற. திருச்சாவே ஒரு மாதிரி தான் காட்டி வச்சிருக்காங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அது எதையுமே ரிவீல் பண்ண வேணாம். அவங்களோட கேரக்டரைசேஷனை வேற மாதிரி இதில் காட்டி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. யோசிக்கலாம், ஆனால் சீனை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆனால் திருச்சாவுக்கான சீன் அதுவும் இல்லை. ஆண்டவருக்கோசம் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பல்ல கடிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மற்ற கேரக்டர்லாம் ஆண்டவருக்கோசம் தான் உழைக்கிறாங்க அந்த மாதிரி. அதனால மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஆமா, கமல் ஆண்டவர் ஹீரோ இல்லை, பெரிய ஹீரோ இல்லை. அந்த பெரிய ரஜினிக்கே வைக்கிறீங்க, கமலுக்கு வைக்க முடியாதா? அது கான்ட்ரவர்சி ஆயிரும். அதனால அது வேணாம். ஆனா திரிசாவுக்கும் அவங்களுக்கு செட் ஆகலதான். பட் ஆனா வச்சிருக்காங்க. மணிரத்னம் படம் எப்படி இருக்கும், எல்லா படத்துலயும் அப்படிதான் இருக்கும். நல்ல வேலை அந்த லிவிங் டுகெதர் மாதிரி காட்டல. அது காட்டியிருந்தாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிருக்கு, எல்லாமே முடிஞ்சிருக்கோம். ஆனா மற்றபடி படம் நல்லா இருக்கு. நீ ரொம்ப வல்கரட்டே போகுது. நீங்க படத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வரும்னு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரல. அந்த ஐஸ்வர்யா லட்சுமியா அவங்க அவங்களும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. அசோக் செல்வனுக்கும் வர்றாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, போயிடுறாரு. அதுதான், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி படம் ஃபுல்லாக வர்றது கமல் சாரும் எஸ்டிஆர் மட்டும் தான். இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கதையெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் பூர்த்தி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆர்க்கே ரொம்ப நல்லா இருக்குது. மனிதன் பார்த்தா எப்பயுமே ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம ஸ்லோவாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். இதுதான் மிகப்பெரிய கம்பேக்கு. அவருக்கு ரொம்ப கம்பேக்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், நம்ம சில இடத்துல விவேக சாயல், அயன் சாயல் எல்லாமே வருது. அது நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மணிரத்னம் படம் எப்படி இருக்கா அது மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் உட்காந்து குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். சில ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்குது. கை வலிக்குதா இல்லையா? சரி, ஓகே. ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் குழந்தைங்களா ஆட் பண்ணிட்டா அது நல்லா இருக்கு. மற்றபடி படம் எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். எஸ்டிஆருக்கு இந்த படம் கம்பேக்லாம் இருக்கு. நம்ம கமல் தான், ஆண்டவர் தான் கம்பேக். ஏன்னா இந்தியன் டூவில் விட்டது இதில் பிடிச்சிட்டாரு. அதோட சிம்புக்கு தனியாக படம் எடுத்தாதான் இந்த படம் அவருக்கு செட் ஆகுது. எனக்கு
அவர் போட்டிருக்காரான்னு சில இடத்துல தெரில. ஆனால் மற்றபடி பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நிறையா பாட்டை மிஸ் பண்ணுறோம். எல்லா பாட்டுமே ஃபுல்ஃபில்லாக முழுசாக முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க. அது மற்றபடி படம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்கு பர்சனலாக படம் பிடிக்கும். அவன் ஆஃப் பண்ண ரேட்டிங்க்கு 10க்கு 9.5 கொடுப்பேன். தேங்க்யூ.